ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இந்த 2 செடியை மட்டும் உன்னுடைய வீட்டில் நீ சேர்த்து மட்டும் வளர்த்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை நிச்சயம் உனக்கு அமையும். அது மட்டுமல்லாது உன்னை பிடித்த பீடை தரித்திரம் ஒளியும், அனைத்தும் உன்னை கெட்ட சக்திகள் நீங்கி நீ நினைத்தபடியான ஒரு விஷயம் நடக்கும். முக்கியமாக உன் வீட்டில், அதாவது தெய்வ சக்தி இறை சக்தியை நீ உணர்வாய். தெய்வ நடமாட்டம் வீட்டுக்குள் நிச்சயம் உன் நடமாட்டம் ஆரம்பிக்கும். அதனால் உன் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட தீய சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும். முக்கியமாக இது அனைத்தும் செய்வதன் மூலியமா உன்னை தேடி அதிர்ஷ்டமும் செல்வம் நிறைந்து காணப்படும். நீ இனி செல்வ பிரச்சனையோ பண பிரச்சனையோ நினைத்து என்றும் என்னைக்கும் கவலைப்பட தேவையே இருக்காது. இது அனைத்தும் உன் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க செல்வத்தை ஈர்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த 2 செடியை நீ வைப்பதன் மூலியமாக, அதாவது வீட்டின் முன்பு வைப்பதன் மூலியமாக பெருமாளோட அருளும் உனக்கு அனுகூலமாக கிடைப்பதோடு தாயாருடைய அருளும் உனக்கு கிடைத்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த செடியை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் அந்த செடி என்னவென தெரிந்ததற்கு முன் நம்முடைய சேனல புதிய பவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை உடனே தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும். அதாவது உங்கள் வீட்டின் முன்பு எப்போதும், அதாவது பாத்தீங்கன்னா, காஞ்சி போன செடிகளை வைத்திருக்காதீர்கள். எப்போதும் வீட்டின் முன்பு இந்த 2 செடி இருந்துச்சுனாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வ கலாச்சியம் உண்டு பண்ணி பீடை தரித்திரத்தை ஒழித்தும் என்றும் ஒரு விஷயம் இருக்கிறது. முதல் விஷயம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். வீட்டின் முன்பு துளசி செடி இருந்தாலே அது ரொம்பவே அம்சமா, அதாவது பாத்தீங்கன்னா கடவுளோட இறைசக்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட துளசி செடியை ஒரு பூந்தொட்டியில் வைத்து வளர்க்க வேண்டும். அதே பூந்தொட்டியில், அதாவது பாத்தீங்கன்னா ஒரே பூந்தொட்டியில் 2 செடி இருக்கணும். துளசி செடியை எந்த ஒரு பூந்தொட்டில வச்சிருக்கீங்களோ அதே பூந்தொட்டியில் ஒரு சிறிய செம்பருத்தி செடியை வாங்கிட்டு வந்து வச்சு வளங்க. செம்பருத்தியும் துளசியும் தேர்ந்து உங்கள் வீட்டின் முன்பு வைத்து வளர்க்கும் போது இது உங்களுடைய வாழ்க்கையில் பலபற்ற பண்ணங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நீங்கள் நினைத்த ஒரு சிறந்த வாழ்க்கையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் துளசி செடி செம்பருத்தி செடி தானப்பா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இரண்டையும் சேர்த்து உங்கள் வீட்டின் முன்பு வலிக்கும் போது அனைத்து தெய்வத்தோட சக்தியும் கிடைத்து அனைத்து தெய்வங்களும் உங்களுடைய வீட்டை நோக்கி வருவ ஆரம்பிப்பார்கள். உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி உங்க வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியாக ஆரம்பித்து உங்களை பிடித்த பீடை தத்ரம் அனைத்தும் ஒழிந்து நீங்கள் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை இந்த 2 செடியானது நிகழ்த்தி வைக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையுடன், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் முழுமையான நம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் வீட்டின் முன்பு வைத்து, அதாவது பாத்தீங்கன்னா வளர்த்து வாருங்கள். இது உங்கள் வீட்டுக்குள் பல மாற்றங்களை, எண்ணற்ற விஷயங்களை நடத்தி உங்கள் வீட்டுக்குள் பல பிரச்சனைகளை நீக்கி நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை வீட்டுக்குள் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இந்த துளசியும் சரி செம்பருத்தியும் சரி பல விஷயங்களுக்கு மூலிகையாக பயன்படுகிறது. பல உடம்புகளுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை தரவும் செய்கிறது. நாம் இந்த துளசி இலையையும் அப்புறம் செம்பருத்தி பூவையும் சாப்பிடுவது மூலயமாக பல நல்ல காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துளசி இலையை செடியை வீட்டில் வளர்ப்பது மூலியமாக அதை புடுங்கி உங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் செய்ய முடியும். முக்கியமாக துளசியும் செம்பருத்தியும் பிடுங்கிறது சனிக்கிழமை மட்டும் பிடுங்காதீர்கள். மற்ற எந்த நாளினாலும் பிடுங்கிக் கொள்ளுங்கள், தவறில்லைங்க. சனிக்கிழமை மட்டும் நீங்கள் அதை பிடாமல் தொடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக நன்றாக வளர்த்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள் இறைசக்தி நடமாட ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை மொத்தமாக மாறும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.